அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். டிஜிடிஆர்பி எஜுகேஷன்ல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது அலகு 9 கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட். நமக்கு ஒரு தெளிவு இருந்தாதான் அதை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற திட்டமிடல் இது ஒரு நல்ல ஒரு கற்பித்தலுக்கு அடிப்படையாக அமையும். அந்த அடிப்படையிலே கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்ல நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கரிக்குலம், கரிக்குலம் பேட்டர்ன்ஸ், teacher-centric, learner-centric, problem-centric, subject-centric, activity or experience-based and broad field curriculum. Types of curriculum: core, competency-based, null curriculum, hidden curriculum, and rhetoric curriculum. Approaches to curriculum organization, which includes topical, spiral, logical, psychological, unitary, and integrated approach. Curriculum development process. Models of curriculum given by Ralph Tyler, Wheeler, Hiltataba, and Shuffle Beam. Then curriculum evaluation. இப்போ இந்த கரிக்குலம் அப்படிங்கிறது பல இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பாடத்திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனா ஆக்சுவலா அது வந்து பாடத்திட்டம் இல்ல, கலை திட்டம். பாடத்திட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நார்மலா ஒரு லெசன் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 45 நிமிடங்களோ 1 மணி நேரமோ உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்துல ஒரு வகுப்பறைக்கான திட்டமிடல், அதுதான் பாடத்திட்டம். அந்த 45 மினிட்ஸ்ல மோட்டிவேஷன், பிரசன்டேஷன், இல்லஸ்ட்ரேஷன், பிளாக் போர்டு யூசேஜ், தென் அதோடைய ரீகேபிச்சுலேஷன், அசைன்மெண்ட்ஸ் நீங்க கொடுக்கறது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு வகுப்பறைக்கான ஒரு நாள், ஒரு வகுப்பறை, அதற்கான திட்டமிடல் தான் என்னது, பாடத்திட்டம். இது கரிக்குலம் என்பது ஒரு கலை திட்டம். இந்த கரிக்குலம்ல என்ன அப்படின்னு சொன்னா, ஹவு டஸ் சிலபஸ் அண்ட் கரிக்குலம் வேரிஸ். சிலபஸ்ங்கிறதுல உங்களுக்கான டாபிக்ஸ் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் நம்ம படிக்கணுங்கிற டாபிக் மட்டும் இருக்கும்போது அந்த யூனிட் வைஸ் பிரிச்சு டாபிக்ஸை வச்சிருப்பாங்க இல்லையா, அது சிலபஸ். ஆனா இந்த குறிப்பிட்ட டாபிக்ஸை நம்ம கற்பித்தலுக்கான நோக்கம் என்ன, எவ்வளவு நேரத்துல கத்துக் கொடுக்க போறோம், அதை எப்படியெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்கிறத நம்ம ஒரு செயல் திட்டத்தின் மூலமாகவோ அல்ல செயல்பாடுகளின் மூலமாகவோ தெளிவுபடுத்தி கொள்ள போகிறோம். என்னென்ன ரெஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு முழுமையான அந்த சிலபஸை உள்ளடக்கிய ஒரு தெளிவான ஒரு அமைப்புக்கு தான் என்ன பேருனா கலை திட்டம் அப்படிங்கிறோம். முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இப்ப நிறைய பேர் பயன்பாட்டியெல்லாம் அந்த வார்த்தையை யூஸ் பண்றது இல்லை. அதனாலதான் ஐம் சாரி டு சே, உங்களுக்கு நான் கூட அனுப்பியிருக்கேன் அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ்ல கூட பாடத்திட்டம் அப்படிங்கிற வார்த்தை தான். ஏன்னா அதுதான் புழக்கத்துல இருக்கிற வார்த்தைங்கிறதுனால நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப கொஸ்டின்ல உங்களுக்கு கலை திட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அது கரிக்குலத்திற்கான சரியான வார்த்தை கலை திட்டம் என்பது. ஓகே, ஸோ இப்போ இந்த கலை திட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாருக்காக நம்முடைய திட்டமிடல் எல்லாமே இருக்கணும், மாணவர் பயன்பெறுவதற்காகத்தான். அதனால குழந்தை மைய கலை திட்டம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய ஆர்வங்கள், அவர்களுடைய கொடுக்கப்பட்ட சூழல்ல அவர்களுக்கு என்ன தேவையோ அவற்றை அவர்களுடைய வளர்ச்சி பருவங்கள்ல எதற்கான தயார் நிலையில அவங்க இருக்காங்க, அவங்களுடைய முன்னறிவு என்ன, புலன்வழி கற்றலுக்கான குழந்தைகளா அல்லது தர்க்க ரீதியான கற்றலுக்கு அவர்கள் தயாராகி விட்டார்களா, இப்படி அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிதான் நம்ம ஒரு கலை திட்டத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்கப்பட்ட கலை திட்டம் என்பது வெறும் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் அடிப்படையாக தரக்கூடியதாக இருக்கக்கூடாது. அது கண்டிப்பாக செயல் அடிப்படையிலான அனுபவ வளர்ச்சிக்கானதாக இருக்கணும். அதனால செய்முறை, செயல்முறை அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருத்தல். கற்கின்ற எதுவுமே ஒரு குறுகிய வட்டத்தோடு இல்லாமல் வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்துவதாக அமைந்திருக்க வேண்டும். ஆகவே வாழ்வியலோடும் இன்னும் பல இது, இப்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பை கான்செப்ட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னா, ஆக்சுவலா பை அப்படிங்கறத நம்ம ஃபார்முலாஸ்ல மேக்ஸ்ல தான் படிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனா அது உபயோகப்படுறது வாழ்வியலுக்கு பயன்படும். பைங்கிறது வந்து நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில படிப்போம், பிசிக்ஸ்ல படிப்போம், இப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸ்லயும் அது யூஸ் ஆகுது இல்லையா. இந்த மாதிரி உள்ளதுக்கு பேரு இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச். ஒன்றுல படிக்கிற அந்த கற்றல் என்பது மற்ற பாடங்கள்லயுமே பிரதியிடக்கூடியதாக இருக்கணும். அப்படி ஒருங்கிணைந்த கலை திட்டத்தை உருவாக்க வேண்டும். கலை திட்டத்தை வந்து ஒரு நிகழ்ச்சி தன்மையுடையதாக இருத்தல் நலம். ஏன்னா சமூகத்தின் தேவைகளும் சமூகத்தின் வளர்ச்சி நிலைகளையும் பார்க்கும்போது அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப எது
புதிய புதிய தொழில் முனைப்பு உள்ளதோ அல்லது புதிய புதிய தொழில்நுட்ப வளர்ச்சியோ வரும்போது அதையெல்லாம் நம்ம கலைத்திட்டத்துல சேர்த்துக்கிடும் போதுதான் காலத்திற்கு ஏற்ப நம்மை முன்னேற்றக்கூடிய ஒரு நல்ல கலைத்திட்டத்தை அமைக்க முடியும். இந்த கலைத்திட்டம் அவரவருடைய கலாச்சார தேவைகளுக்கு ஏற்றாற் போலும் மதிப்பீடு வேண்டும். அதனால பயன்பாட்டியலுக்கு வேண்டியதாக இருக்க வேண்டும். வாழ்வியலுக்கு தொடர்புடையதாக இருத்தல் வேண்டும். அதே போல அறிவை மட்டும் ரொம்ப வளர்த்துட்டே நம்ம போயிட்டு உணர்வு நிலையில நிலையற்ற தன்மை இருந்தது அப்படின்னு சொன்னா அது நல்லது இல்லை இல்லையா? அதனால இப்ப சொல்றோம் இல்லையா, நம்ம எதிர்கால தலைமுறை இப்படி ஆகிவிடுமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். விசாலமான அறிவுகளும் மிக குறுகிய இதயங்களுமாக உருவாகி விடுவார்களோ அப்படிங்கிற மாதிரி நிலை இல்லாம நம்ம காக்னிட்டிவ், அஃபெக்டிவ் அண்ட் சைக்கோமோட்டார் டொமைன் அறிவு புலம், உணர்வு புலம் மற்றும் செயல்முறையில எல்லாவற்றிற்கும் பயனுள்ளவர்களாக அவர்களை உருவாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில தான் கலைத்திட்டம் இருத்தல் வேண்டும். இப்ப சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கற்றுக்கொண்டதை பயன்படுத்த தெரியணும். ப்ராக்டிக்கல் நாலேஜ், யூட்டிலிட்டி வேல்யூ கண்டிப்பா இருக்கணும். எம்எஸ்சி பிசிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கிட்டு வீட்டுல ஃபியூஸ் போனா ஒரு ஒயர் மாத்த தெரியலன்னா அத்தகைய கற்றல். ஒரு பல்பு மாட்ட தெரியல, ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுக்க தெரியல அப்படின்னா அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வராத அந்த வெற்று கல்வியா இருந்துடக்கூடாது. அப்ப கலைத்திட்டம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருத்தல் வேண்டும். அது ஒரு தனிநபரை வளப்படுத்துவதற்காக மட்டும் இருந்தா நிச்சயமா காணாது. அதுல ஒரு சமநிலை இருக்கணும். அதே நேரத்துல சமூகத்திற்கான ஒரு சிந்தனையும் உள்ளூர இருக்கணும். அதனால நம்முடைய சமூக பொறுப்புணர்வை உணர்த்தக்கூடிய டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், அந்த மதிப்பீடுகள் எல்லாமே கண்டிப்பாக நம்முடைய கலை திட்டத்தில் உள்ள சேர்ந்திருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சமத்துவம், பேதமற்ற தன்மை மற்றும் சமூக நீதி காக்கக்கூடிய கற்றல் மிக முக்கியமானது. அதே போல உலக அரங்கில் உள்ள பல்வேறு கல்வி மாற்றங்களை நல்லா கரெக்டா கவனிச்சுட்டு அதற்கேற்றாற் போல் நம்முடைய கலை திட்டத்தை நம்ம சீரமைத்து கொண்டே வருவது என்பது முக்கியம். அதனால சமூகத்தின் மாறி வரும் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் கலை திட்டம் அமைக்கப்பட வேண்டும். இவை கலை இந்த கலை திட்டம் எத்தகையதா இருக்கலாம், அதோடைய அமைப்பு முறை எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல கலை திட்டம் யாருக்காக? மாணவருக்காக. அதனால மாணவர் மைய யார் கற்றுக்கொள்கிறார்களோ அல்லது மாணவர் மைய அல்லது கற்போர் மைய கலை திட்டம், அதுதான் முக்கியம். நமக்கு சிலபஸ்ல அது 2வதா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல மாணவர்களுடைய ஆர்வம் மற்றும் தேவைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்முறை எதுல பிரதியிடுறது அப்படிங்கிறதையும் அவர்கள் பயிற்சி பெறத்தக்கதாக கலை திட்டம் அமைக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஆசிரியர் மைய கலை திட்டம். இதுல ஆசிரியருடைய பொறுப்புகள் என்னென்ன, ஆசிரியருடைய என்னென்ன வளர்ச்சி நிலைகளை மாணவர்களிடம் கொண்டு வருவதற்கு ஆசிரியர் பின்புலமாக இருப்பார் அப்படின்னு ஆசிரியருடைய பணி அவருடைய கடமைகளின் அடிப்படையில் வடிவமைக்கப்படுவது ஆசிரியர் மைய கலை திட்டம். வாழ்வியல்லையும் சமூகத்திலையும் உள்ள பிரச்சனைகளை, சிக்கல்களை, புதிர்களை அவிழ்க்கக்கூடிய, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, சிக்கலை தீர்க்கக்கூடிய அடிப்படையிலான கலை திட்டம் எனின் அது ப்ராப்ளம் சென்டர்டு, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கலை திட்டமாக அமைந்திருக்கும். அடுத்ததாக சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். இதுதான் நம்ம காலகாலமாக பயன்படுத்திட்டு வர்ற ஆரம்ப நிலையிலிருந்து கொண்டுறது. என்ன கற்றல் நிகழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த பாடத்திற்கு ஏற்றாற்போல் நம்முடைய கலை திட்டம் அமைந்திருப்பது. அதுதான் பாடத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்படுவது. இந்த இதுல ஒண்ணு நம்ம மனசுல வச்சுக்கணும். ஒரு பாடத்துல கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது அந்த பாடத்திற்கானது மட்டும் இல்லை. இப்ப மொழி நம்ம கத்துக்கிடுறோம் அப்படின்னு சொன்னா அது தமிழ் டீச்சர்ஸ்க்கு மட்டுமா தேவை, இங்கிலீஷ் டீச்சர்ஸ்க்கு மட்டுமா தேவை? நிச்சயமா இல்லை. ஒரு சயின்ஸோ, சோசியல் சயின்ஸோ, மேத்தமேட்டிக்ஸோ, whatever subject you are teaching to the students, டெஃபினட்டா அந்த மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு மொழி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாகனமா, ஆயுதமா உங்களுக்கு அது பயன்படுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால மொழியின் கற்றல் மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கற்றுக் கொடுப்பதற்கு உதவியா தான் இருக்கும். மேக்ஸ்ல கத்துக்கிறோம், அது ஒரு பிசிக்கல் சயின்ஸ்ல யூஸ் பண்றோம், பிசிக்ஸ்ல யூஸ் பண்றோம். இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்குங்கிறதுனால அந்தந்த பாடங்களை நம்ம தெளிவுபட கற்றுக்கொள்வது என்பது முக்கியம். ஸோ பாட மைய கலை திட்டம். அடுத்தது செய்முறை அல்லது செயல்முறை அல்லது அனுபவ மைய கலை திட்டம். இது சொல்றது யாரு அப்படின்னு சொன்னா ஜான் டூயி.
அவருடைய பிரக்மாட்டிசம். நம்ம சோசியாலஜில படிச்சோம் இல்லையா? ஐடியலிசம், ரியலிசம், பிரக்மாட்டிசம். வாட் டஸ் பிரக்மாட்டிசம் மீன்? பிரக்மாட்டிசம்னு எதை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னா, நீங்க லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல். அப்ப நம்ம படிச்சதை அப்ளை பண்ணணும், செய்யணும். அதற்கு அடிப்படையில் அமைந்திருக்கிறது தான். அப்ப அனுபவம் மற்றும் செய்முறைகள், செயல்பாடுகள் இவற்றின் அடிப்படையில் அமைகிறது செயல் திட்டங்கள். இத மையமாக கொண்ட கற்றல் கலை திட்டம் அப்படிங்கிறது அடுத்த கரிக்குலம் பேட்டர்ன். அடுத்ததாக பிராட் ஃபீல்டு கரிக்குலம். இப்போ ஒரு ஏரியா நம்ம படிக்கிறோம். இப்போ வந்து தாவரவியல் படிக்கிறோம், விலங்கியல் படிக்கிறோம். இது ரெண்டுக்குமான பொதுப்படையான பண்புகள் சில இருக்கும்போது இது ரெண்டையும் ஒன்றிணைத்து உயிரியல்னு ஒரு பாடமா கொண்டு வந்துடலாமா? இந்த உயிரியல் என்பது வேதியியலோடும் இயற்பியலோடும் தொடர்புடையதுன்னு கண்டறிந்து இதை ஒன்று சேர்த்து அறிவியல்னு மொத்தமா சொல்லலாமா? இதுதான் பிராட் ஃபீல்டு கரிக்குலம். சமூகத்திற்கு நம்மளுடைய தேவைகளை தெளிவுபடுத்தக்கூடிய சமூகம் எப்படி இருந்தது, ஹிஸ்டரி. சமூகத்தில் என்னென்ன வளங்கள் உள்ளது, ஜியாகிரபி. இந்த சமூகத்தில் உன்னுடைய கடமை என்ன, உன்னுடைய உரிமை என்ன, அதுதான் சிவிக்ஸ். இது மூன்றையும் ஒன்றிணைத்து சோசியல் ஸ்டடீஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவற்றை ஒருங்கிணைத்து கொடுக்கும் பரந்த அல்லது பரவலான அடிப்படையில் உருவாக்கப்படும் இந்த கரிக்குலம். அதுல பல கலை திட்டம் பல வகைகளை சார்ந்தது. அந்த கரிக்குலம் டைப்ஸ் ஆஃப் கரிக்குலத்துல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, கோர் கரிக்குலம். அதாவது அடிப்படையில கற்போருக்கு தேவையான அனைத்தும் அவங்க எதுல நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ண போறோம்னு முடிவெடுக்க முடியாத ஒரு வயது வரை அவர்கள் அடிப்படையில என்னென்னலாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அது அனைத்தையும், எண்களை கையாளுதல், அறிவியல் நோக்கத்தோடு கற்றல், சமூகத்தை பற்றிய விழிப்புணர்வோடு கற்றல், மொழியியல் கற்றல், இது எல்லாத்துக்குமான அடிப்படை. இப்ப நான் சொன்னது வார்த்தைகள்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா நார்மலா பாருங்க, 10th வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம்? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ். இதுதான் இதுதான் கோர் கரிக்குலம் அப்படிங்கிறது. எல்லாருக்குமான கட்டாயமா இருந்து அடிப்படையாக ஒரு கற்றலுக்கான அடிப்படையை உருவாக்கி தருவது மாணவர்களுடைய முக்கிய தேவையாக உள்ளதுதான் கோர் கரிக்குலம். அப்ப இந்த கோர் கரிக்குலம் தாண்டி அவர்கள் தன்னுடைய துறையாகவோ எதை தன்னுடைய வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதற்கான திறன்களை வளர்த்து கொள்வதற்கான கற்றல். இந்த கலை திட்டம் என்பது காம்பிடன்சி பேஸ்ட், அவருடைய திறன் சார்ந்த கலை திட்டம். அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். இங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவரவர்கள் அவங்கவுங்க துறையில வல்லுநர்களாக உருவாவதற்கு, நிபுணத்துவம் பெறுவதற்கு தேவையான கலை திட்டம். அடுத்தது ஐஸ்னருடைய கூற்றுப்படி, இந்த வார்த்தையை நம்ம படிச்சுக்குவோம். ஐஸ்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதை எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மட்டும் ஒரு கலை திட்டத்துல நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. நோக்கத்தோடு எவையவற்றெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டாமோ அதுல நம்மளுக்கு தெளிவு இருந்தாதான் நம்ம ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ண ஒரு கலை திட்டத்தை அப்படியே வச்சிருக்க போறது இல்லை. அது காலத்தின் தேவைக்கேற்ப அது மாறிக்கிட்டே தான் வரப்போகுது. அந்த சோசியல் டிமாண்ட்ஸ் அண்ட் லேர்னர் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும்போது எதெல்லாம் செய்திடக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு தெரியணுங்கிற இதுதான் வெற்று கரிக்குலம், அதாவது வெற்று கலை திட்டம் அப்படின்னு ஐஸ்னர் சொல்றாரு. ஐஸ்னருடைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோடு எவற்றையெல்லாம் நாம் சேர்த்துக் கொள்ள தேவையில்லை அல்லது வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுது. அடுத்ததாக ஹிடன் கரிக்குலம். கலை திட்டத்துல மறை கலை திட்டம். சில விஷயங்கள் நேரடியாக சொல்லப்படாம மறைவாக, ஆனா அதால் எல்லாமே கண்டிப்பாக மாணவர்களை சென்றடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கறதான் இந்த மறை கலை திட்டம் அப்படிங்கிறது. அதாவது அசம்பிளிக்கு பிள்ளைகளை நம்ம கரெக்டா ஒரு டைம்க்கு வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த நேரத்துக்கு நீங்க வரணும், 9 மணி அசம்பிளியா, பி வித்இன் த ஸ்கூல் கேம்பஸ் எக்ஸாக்ட்லி அட் 8:50 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நேரம் தவறாமை அப்படிங்கிறத அட்டவணை போட்டோ பாடத்திட்டத்துல கொண்டு வந்தோ அதுக்கு தனியா 1 மதிப்பெண் 2 மதிப்பெண்ணு போட்டோ நம்ம சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனா நம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்ம பள்ளி அமைப்புல சில விஷயங்களை மதிப்பீடுகளாகவும் விழுமியங்களாகவும் அது ஒப்பார் குழுவோடு உள்ள பரிமாற்றலின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பிறர் பொருளை எடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இன்னொருத்தரை வேதனைப்படுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கு பிரச்சனை வர்றத சுயநலத்துக்காக நம்ம செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல ஆசிரியர்கிட்ட இருந்து சில பண்புக்கூறுகள், நேரம் தவறாமை, நேர்மையாக இருத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்
அவங்க பாடம் அப்படி போயிட்டே இருக்கும்போது தன்னாலேயே பிள்ளைகள் சில விஷயங்களை படிச்சுக்கிட்டே வராங்க. இந்த மதிப்பீடுகள் மற்றும் விழுமியங்கள், மனப்பாங்குகள் இததான் என்னன்னு சொல்றோம்? மறைகலை திட்டம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததாக ஆஹ் அதாவது கேள்வி கேட்டு அந்த விவாதங்கள், விளைவுகள் இவற்றை அடிப்படையில கொண்டு ஒரு கலை திட்டத்தை அமைக்கிறோம். இந்த விளைவுகளை மனதில் கொண்டு நம்ம கொண்டு வர்றது எல்லாமே எப்படி அப்படின்னா பாலிசி மேக்கர்ஸ் தான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து மாற்ற முடியாத சில விஷயங்களை நேரடியா தர்க்க ரீதியா நம்ம உள்ள இறங்காம அதை செயல்பாட்டுல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஒரு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வராங்க. இன்று முதல் இது அமலுக்கு வரும்னு ஒரு விஷயத்த குடுக்குறாங்க. இத்தனை வயசு வரை உள்ள பிள்ளைகளுக்கு அதாவது ஒரு காலகட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? 14 வயது வரைக்கும் எல்லாருமே பாஸ் ஆயிட்டே அப்படி பிள்ளைகள கொண்டு வர்றது அப்படிங்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே என்னன்னா, இதுவும் கலை திட்டத்தோடு சேர்ந்தது தான். படிப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக கற்றலுக்கான சப்போர்ட்டுக்கு தான் இதையும் முடிவு பண்றாங்க. இது எல்லாமே ரிட்டாரிக் கரிக்குலம். கரிக்குலம் ஆர்கனைசேஷன். இந்த க கலை திட்டத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா டாபிக்கல் அப்ரோச். அந்த அணுகுமுறை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாட தலைப்புகளை தெளிவுபடுத்தி சொல்லுது. இப்ப நம்ம பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்க்குறோம். யூனிட் 9 இன்னைக்கு படிக்க போறோம் அப்படின்னா, அதுல என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்றோம்னு பார்த்தோம்ல. அப்ப என்னென்ன தலைப்புகளை உள்ளடக்கி இந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னது டாபிக்கல் அப்ரோச். கண்டென்ட் ஆர்கனைஸ்ட் இன்டு டாபிக் ஸ்டார்ட் சீக்வென்ஷியலி. அடுத்தடுத்து ஒவ்வொரு தலைப்பா நம்ம எடுத்து பார்த்துட்டே வரோம். இது எல்லாமே என்னது டாபிக்கல் அப்ரோச். ஸ்பைரல் அப்ரோச்னு ஒண்ணு இருக்கு. இது நம்ம அறிவு வளர்ச்சி கோட்பாடு படிச்சோம். பியாஜே என்ன சொன்னாரு, ப்ரூனர் என்ன சொன்னாரு. இப்ப ப்ரூனர் 3 நிலைகள் சொன்னார், நம்ம படிச்சோம். அதை இப்ப கொஞ்சம் ஞாபகம் படுத்தி பார்த்தோம்னா எனாக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக்னு 3 நிலைகள் சொல்றாரு. அந்த நிலைகள் வந்து அறிவு வளர்ச்சி வயதிற்கு ஏற்றாற் போல் அமைந்திருக்கும். அந்த அனுபவங்களின் மூலமாக அவர்கள் என்ன கத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட பருவ வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய அடிப்படை. அதனால நம்ம கற்றல் என்பது ஆரம்பத்துல இருக்கிற கற்றலை அப்படியே வளர்ச்சி அடைய செய்துதான் கொண்டு வரணும். நேரடியாக நம்ம அவங்களுக்கு கடினமானதா கற்றுக் கொடுத்துடவும் கூடாது. அதனால முதல்ல அவங்களுக்கு எளிமையானவற்றை கற்றுக் கொடுத்து அதன் அடிப்படையில ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா உதாரணமா பார்த்தோம்னா ஒரு கம்பி சுருள் எப்படி தொடங்கிய ஒரு புள்ளியில இருந்து அடுத்த 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 நிலைகளுக்கு கம்பி சுருள் போதோ அதே போல இதுதான் ஸ்பைரல் அப்ரோச் அப்படிங்கிறோம். அந்த அணுகுமுறை சார்ந்த கலை திட்டம். அடுத்தது லாஜிக்கல் அப்ரோச், தர்க்க ரீதியான ஒரு அணுகுமுறை. இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல சின்ன சின்ன அறிமுகங்கள் தான் கலை திட்டத்துல இருக்கணும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகும்போது இந்த சிறு அறிமுகத்தை இன்னும் விளக்கமாக நிலையில உள்ள அளவுக்கு நம்ம கொடுக்கும்போது எளிதாக மாணவர்களை அது சென்றடையும். அதே போல நம்ம ஒரு கலைத்திட்டத்தின் அமைப்புல கண்டிப்பாக ஒரு முக்கியமான அணுகுமுறை உளவியல் சார்ந்த அணுகுமுறைக்கும் இருக்குது. அதாவது எந்த பருவநிலை வளர்ச்சி நிலையிலையும் அவருடைய தேவை ஆர்வத்திலையும் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை மனதில் கொண்டு அதற்கேற்றாற்போல் அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே போல ஏக அணுகுமுறை. ஏகம் ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது ஒரே ஒரு தீம் அல்லது ஒரே ஒரு கருத்துமை கான்செப்ட் இத நம்ம அடிப்படையில வச்சுக்கிட்டு இத அடிப்படையிலான என்னென்ன செயல்முறைகள் என்னென்ன தலைப்புகள் நம்ம கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறது யூனிட்டரி அப்ரோச். அந்த நோக்கம் தெளிவா இருந்தாதான் நம்ம அதன் அடிப்படையில கலை திட்டத்தை வடிவமைக்க முடியும். அதே போல ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரே அடிப்படையை 2 முறை நம்ம படிக்க வேண்டாம். ஒரு அடிப்படையை கத்துக்கிட்டு இந்த அடிப்படையை பிரதியிடக்கூடிய உயர்கல்வி எல்லாத்துக்கும் நம்ம ஒருங்கிணைத்து கொண்டு செல்லலாம்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இன்டகிரேட்டட் அப்ரோச் அப்படின்னு ஒருங்கிணைந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஸ்டெம் எஜுகேஷன். அப்ப இந்த மாதிரி சயின்ஸ் அடிப்படையிலானது இது எல்லாத்துக்குமே அடிப்படை கோட்பாடுன்னு பாத்தீங்கன்னா ஒரே இதாக தான் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையிலிருந்து படித்து ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைத்து கொண்டு செல்லுதல் இது ஒரு விதமான அணுகுமுறை. அடுத்ததாக கலை திட்டத்தை எப்படி நம்ம உருவாக்குறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும் இல்லையா? பல்வேறு படிநிலைகளை தாண்டி வந்துதான்
ஒரு தலை சிறந்த கலை திட்டத்தை உருவாக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம சூழலை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய யார கற்போரோ, அதாவது மாணவர்களின் அடிப்படை தேவைகள் என்னென்ன? கற்றல்ங்கிறது எதுக்காக? தனக்காகன்னு மட்டும் இல்ல, பொது நலனுக்காக. சமூகத்தின் தேவை என்னென்ன? சமூகத்தில் நம்ம எதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோங்கிறது சமூக வளங்கள். அப்ப என்னென்ன ரிசோர்சஸ் அவைலபிள்? பெற்றுக்கொண்டதை எப்படி நம்ம இந்த சமூகத்துக்கு திருப்பி கொடுக்க போறோம்? அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ முதல்ல மாணவருடைய தேவைகள் என்ன? சமூகத்தின் தேவை என்ன? சமூகத்தின் வளங்கள் என்ன? அப்படிங்கிறத மாணவரின் முன்னறிவு இந்த வளங்களுக்குள்ளதான் வருது. இதை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு அடுத்த படிநிலைக்கு போறோம். அடுத்த படிநிலை என்ன சொல்லுதுன்னா, என்ன நோக்கத்திற்காக இந்த கலை திட்டத்தை உருவாக்குகிறோம் என்பதை பற்றிய தெளிவான சிந்தனை வேணும். அது அறிவு புலத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அமையாமல் உணர்வு புலம் மற்றும் செயல்முறை திறன்களை வளர்க்கக்கூடியதாகவும் அமைந்திருக்க வேண்டும். நம்ம ஒரு கண்டென்ட் சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பாட தலைப்பு அல்லது பொருளை உள்ள சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது அந்த கலை திட்டத்திற்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும், நம்முடைய சமூக சூழலுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அத்தகையவற்றை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தவற்றை தேர்ந்தெடுக்க தோன்ற எல்லாத்தையுமே நம்ம எழுதிடக்கூடாது. ஒரு வரிசை இருக்கணும். முதல்ல ஒரு அறிமுகம், அதுக்கப்புறம் அதுல உள்ள நோக்கங்கள், உட்கூறுகள், அதுக்கப்புறம் அதை படிநிலைகள், அதுக்கப்புறம் அதை எப்படி செயல்பாட்டுல கொண்டு வருது. இப்படி இருந்ததுன்னா இது ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸா இருக்கு இல்லையா? ஒரு வரிசை இருக்கு, ஒரு முறை இருக்கு. அப்போ உளவியல் சார்ந்தோ அல்லது தர்க்க ரீதியாகவோ ஒரு முறையாக கொண்டு அதுல நம்மளுக்கு அடிப்படையில உள்ளது சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒன்றாக தொகுத்து வைக்கிறது. இப்போ உதாரணமா அப்ரோச்சஸ், அணுகுமுறைகள்னு பார்த்தோம். இந்த அணுகுமுறைகளை முதல்ல 2 படிச்சுட்டு இன்னொரு ஒரு டாபிக் போயிட்டா அதுக்கப்புறம் 2 படிச்சோம்னா இதுக்கு முன்னாலேயே ஏதோ படிச்சோம்ல, அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும். அதை விட்டுட்டு அணுகுமுறைகள்னு எடுத்துட்டோம்னா எல்லா அணுகுமுறைகளையும் படிச்சு முடிச்சுட்டுனா நம்ம ப்ராசஸ் என்ன, டைப்ஸ் என்ன அப்படின்னு ஒன்றின் பின் ஒன்றாக ஒரு முறைப்படுத்தப்பட்டதாக நல்லா இருக்கும். அதே போல கற்றல் அனுபவங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கற்றல் அனுபவம் என்பது விஷய ஞானத்தை சேகரிக்கிறது மட்டும் இல்லை, அத செய்முறை, செயல் திட்டங்கள் மற்றும் அதுல என்னென்ன காலத்துக்கேற்ற மாற்றங்கள், புதிய புதிய நுணுக்கங்கள், அணுகுமுறைகள் வருதோ அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கானவற்றையும் நம்ம உள்ளடக்கியதாக திட்டமிடல் இருக்கணும். அதே போல எப்பவுமே சின்னதா, சிம்பிளா ஒரு அறிமுகம், அவங்களுக்கு தெரிஞ்சது, தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றை அதுதான் கற்றுக் கொடுக்கிறது ஒரு சிறந்த கலை திட்டமாக இருக்கும். அதனால முதல்ல அடிப்படையான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு அதற்கப்புறம் நம்ம உயர்கல்விக்கான தயாரித்தலை கொடுத்தா நலமா இருக்கும். அதே போல எப்பவுமே ஒரு கலை திட்டம் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதோடைய தன்மை என்ன இருக்கணும்னு பார்த்தோம். ஏற்கனவே நெகிழ்ச்சித்தன்மையுடையதா இருக்கணும்னு பார்த்தோம். அப்ப எப்பெல்லாம் மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அதை நம்ம ஒரு இவாலுவேஷன் இருக்கணும் இல்லையா? இது நல்ல ஆக்கப்பூர்வமா, நல்ல பயன்பாட்டுல மிகச்சிறந்த ஒரு கலை திட்டமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம அப்பப்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். மாற்றங்களுக்கு உட்பட்டதாக இருக்கணும். அந்த மாற்றங்கள் ஆக்கப்பூர்வமான பின்னூட்டத்தின் அடிப்படையில அமையணும். இதுல இப்படி இருக்கு, இந்த ரீசன் கரெக்டா நம்ம யோசிச்சு சிந்திச்சு சிறப்பாக்கி உள்ளதையே இன்னைய வரைக்கும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க கூடாது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கலை திட்டத்துல முக்கியமான ஒரு கொஸ்டினுக்கு வரும், மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம். இந்த கலை திட்ட பாணிகள் அல்லது மாதிரிகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நம்மளுக்கு 4 மாதிரிகள் கொண்டு வந்திருக்காங்க. நோக்கத்தின் அடிப்படையிலான ஒரு மாதிரி 1949ல ரால்ஃப் டைலர் மாடல் என்று அழைக்கப்படுது. அதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா அப்ஜெக்டிவ்ஸ் மாடல். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதை கலை திட்டத்துல நீங்க கொண்டு வர்றதா இருந்தாலும் 4 கேள்விகளை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு கலை திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த 4 கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, என்ன நோக்கத்திற்காக நம்ம பண்றோம், என்ன அனுபவங்கள் கொடுக்க இருக்கின்றோம், இத எப்படி நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக வடிவமைக்க போறோம், இதுல நம்மளுக்கு நம்முடைய கற்றல் நோக்கங்கள் நிறைவேறி இருக்கிறதா அப்படிங்கிறத வெளியீடுகளின் மூலமாக எப்படி நம்ம மதிப்பீடு செய்ய போறோம். இத தெளிவா மனசுல வச்சுக்கிட்டு உருவாக்கப்படுறதுதான் ஒரு சிறந்த கலை திட்டமா இருக்கும் அப்படிங்கறதான் ரால்ஃப் டைலர்ஸ் மாடல். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல பாருங்களேன், முதல்ல நோக்கம்,
அதுக்கப்புறம் அதோடைய கற்றல் அனுபவம், அதை ஒரு முறைமைப்படுத்துறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம நோக்கம் நிறைவேறி உள்ளதான்னு சீர்தூக்கி இவாலுவேட் பண்ணி பார்க்குறோம். அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது ஒரு தெளிவான ஒரு அப்படியே ஒரு கோடா அப்படியே இருக்கு இல்லையா? ஒரு அருவியோட ஓட்டம் மாதிரி நேரா அப்படியே எந்த தடையும் இல்லாம அப்படியே வருது. அதனால நோக்கத்தின் அடிப்படையிலானது லீனியர், நேர்கோட்டுல பயணிப்பதாக இது அமைந்திருக்குது. ஆனா இதுலயும் சில எல்லாத்துலயுமே நல்லது கெட்டதுன்னு இருக்கும் இல்லையா? சிறப்புகள் இருக்கும், மெரிட்ஸ் இருக்கும், டிமெரிட்ஸ் இருக்கும். என்ன பின்னடைவு இந்த மாடல்ல பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த இது எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்ங்கிறத இதுவே டிசைன் பண்ணி கொடுத்துருது. அப்ப நம்ம மறைக்கலை திட்டம்னு மதிப்பீடு விழுமியங்கள் சார்ந்த கல்வின்னு படிச்சோம். அதுக்கு இதுல இடம் இல்ல. அதனால இது வந்து போகணும். இதை தாண்டி வெளியில போகலான்னு இருக்கு. எளிமையான புரிதலுக்காக இந்த ஒவ்வொரு கல்வி கலைத்திட்ட மாதிரிக்கும் நம்ம இப்படி பார்க்கிறோம். இதுல 4 இதை நம்ம மனசுல வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஒண்ணு நோக்கங்கள், கற்றல் அனுபவங்கள், முறைமைப்படுத்துதல், அனுபவங்களை முறைமைப்படுத்துதல். அடுத்தது அதை நம்ம பார்த்து முடிச்சது டைலர் மாடல். அடுத்தது வீலர்ஸ் மாடல். இந்த வீலர்ஸ் மாடல் காலத்தால் அடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாற்றங்களை கொண்டு வராங்க. 1967ல அறிமுகப்படுத்துறாங்க. இது வந்து ஒரு சுழல் மாதிரி அப்படிங்கிறாங்க. சைக்கிள், ஒரு சக்கரம் போல இது வரும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், லைனா இல்ல, லீனியர் மாடல் இல்ல. இது எப்படி இருக்கும்? இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு இது நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், திட்டமிடுறோம், அதை அமைக்கிறோம், முடிச்சிடுறோம். முடிஞ்சது அப்படின்னு ஒண்ணு கலை திட்டத்துல கிடையவே கிடையாது. கற்றலுக்கு தான் எல்லையே கிடையாது இல்லையா? கற்றல் காலம் பூரா படிக்கிறது, லைஃப் லாங் லேர்னிங். அதனால ஒன்று கற்று முடித்ததற்கு பின்பு அது காம்ப்ளெக்ஸ் லெவலுக்கு அடுத்த கட்டத்திற்கு நம்ம கொண்டு போகணும். அதனால கற்றல் என்பது ஒரு நேர்கோட்டுல இருக்கவே முடியாது. அது ஒரு சுழற்சியின் அடிப்படையில தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதனால இட்ஸ் a continuous process அப்படிங்கிறது தான் வீலர்ஸ் மாடல் சொல்ற இது. ஸோ முதல்ல இதுல என்னென்ன படிநிலைகள் இருக்கு? நம்முடைய நோக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், என்னென்ன அனுபவங்கள் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அதே போல அதை ஒரு முறைமைப்படுத்தணும், அதை சீர்தூக்கி பார்க்கணும். இது எல்லாமே டைலர்ஸ் மாடல் மாதிரியே தானே வருது. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்னூட்டத்தின் அடிப்படையில அதை மேம்படுத்துங்க அப்படிங்கிறாங்க. இப்ப அது ஒரு நேர்கோட்டுல இருந்து ஒரு சுழலாக மாறிவிடுகிறது. அதான். So aims, goals and objectives will be followed by the planning of the learning experiences, then selection of contents, and then organization and integration of the learning experiences and contents. And this must be evaluated, and again based upon the constructive feedback you have to go for planning the other aims, goals. அடுத்த கலைத்திட்ட மாதிரி ஹில்டா தாபா மாடல். ரொம்ப எஃபெக்டிவான அனைத்து கலைத்திட்ட மாதிரிகளிலும் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த ஹில்டா தாபா மாடல். 1962ல அறிமுகப்பட்டது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம பொதுவா ஒரு ஒரு சரியான கூற்று என்னன்னா, வேற பலப்படுத்தினீங்கன்னா தான் வளர்ச்சி சரியா இருக்குங்கிறது. சரிதானா? அப்ப இந்த கிராஸ் ரூட் அப்படிங்கிறது என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு வேர்களை ஆழமா ஒரு செடியோ, ஒரு புல்லோ, ஒரு மரமோ, அதோடைய வலு எதை சார்ந்து இருக்கு? அதோடைய செழிப்பு எதை சார்ந்து இருக்குன்னா, வேரின் பலத்துல இருக்கு. இதுதான் கிராஸ் ரூட் மாடல். இதுல டீச்சர் வந்து கலை திட்டத்தை அமைக்கணும். அவங்க எவ்வளவு தரோவா அதுல இருக்கிறாங்களோ, எவ்வளவு யோசிச்சு அதை உருவாக்கி இருக்கிறாங்களோ, அதுதான் ஒரு கலை திட்டத்தின் வெற்றிக்கான காரணியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன செய்யணும்னா, தனிப்பட்ட காரணிகள் மற்றும் மாணவருடைய தேவைகள் என்னென்ன அப்படிங்கிறத அடையாளம் கண்டு கொள்ளுதல்ங்கிறது ஸ்டெப் 1. அடுத்தது அந்த அடையாளம் கண்ட தேவைகளை நம்ம நோக்கங்களை உருவாக்க பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் அந்த நோக்கங்களுக்கு என்னென்ன நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற பாட தலைப்புகளை நம்ம அடையாளம் கண்டு தொகுக்கணும். அதை முறைமைப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம இவாலுவேட் பண்ணணும். அப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் உள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு டைலர்ஸ் மாடல்ல இருந்து? இதற்கு முன்னால பார்த்த 2 டைலர்ஸ் மாடல், வீலர்ஸ் மாடல்ல இருந்து அடிஷனலா என்ன வருதுன்னா, டயக்னோசிஸ் ஆஃப் நீட்ஸ். தேவைகளை உணர்ந்து கொண்டு இது சரின்னு நம்ம நினைச்சு இறங்கிடக்கூடாது. அதுல எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும். அப்ப கற்பிப்பவருக்கு உள்ள பொறுப்புணர்வு மிக அதிகம் என்பதை ஒத்துக்கொண்டாலும், ஏன்னா ஆசிரியருடைய பங்களிப்பு தான் முக்கியம்னு சொல்லுது இந்த மாடல்.
அதே அளவிற்கு அதில் உள்ளவற்றை பெற்றுக்கொள்வதற்கு கற்போருக்குள்ள உரிமை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை. இதுதான் டயக்னோசிஸ் ஆஃப் நீட்ஸ் முக்கியமான பகுதியாக ஹில்டா தாபா மாடல். ஹில்டா தாபா மாடல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மாற்றத்தை, ஒரு நெகிழ்ச்சித்தன்மைய சப்போர்ட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா, காலத்தின் தேவைகள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? வளர்ச்சி நிலைக்கு ஏற்றபடி நம்முடைய தேவைகளும் இருக்கும். அத கொண்டு வந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அதனால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதுல முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, டயக்னோசிஸ் ஆஃப் லேர்னர் நீட்ஸ். மாணவருடைய தேவைகளை, கற்போரின் தேவைகளை புரிந்து கொள்வது. அதனால ஆசிரியருடைய பங்களிப்பு இதுல அதிகமாக இருக்கும். ஆனால் யாருடைய நலனுக்காக நம்ம பிளான் பண்ணணும்? இது கற்போருக்கானது. இந்த சமூகத்துல உள்ள எல்லாருமே கற்றல் என்பது ஒருவருக்கானது அல்ல, தனிநபர் மேம்பாட்டுக்காக இல்ல, சமூக மேம்பாட்டிற்காக அப்படின்னு சொல்றதுனாலதான் எல்லா மாடல்லையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான பெஸ்டானதாக இது பார்க்கப்படுகிறது. இந்த மாடல் ஹில்டா தாபா மாடல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டஃபிள் பீம் சிஐபிபி மாடல். இது என்ன மாடல்ங்கிறதுக்கான பதில் இந்த தலைப்பிலேயே இருக்கு. இது சிஐபிபி மாடல் அப்படிங்கிறாங்க. சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கான்டெக்ட், இன்புட், ப்ராசஸ், ப்ராடக்ட். அதான் சிஐபிபி முதல் எழுத்துக்களை எடுத்து. இது நம்ம அக்ரோனிம்னு பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைகள்ல உள்ள முதல் எழுத்துக்களை எடுத்து சேர்த்து உருவாக்குறது. இந்த ஸ்டஃபிள் பீம் மாடல் வந்து 1971ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அது எதை நம்ம கற்றுக் கொடுக்கணும், அந்த சூழல் என்ன அப்படிங்கிறது. அப்ப சூழலை புரிந்து கொள்ளுதல்ங்கிறது கான்டெக்ட், உள்ளீடு என்ன என்பது தெரிந்து கொள்வது இன்புட், முறை என்னென்ன அப்படிங்கிறதுக்கான கற்றல் முறை தான் ப்ராசஸ், அதுல இருந்து வர்ற வெளியீடு என்ன அப்படிங்கிறது தான் ப்ராடக்ட். இது அனைத்தையும் உள்ளடக்கியதான் சிஐபிபி மாடல். அப்ப இந்த ஒரு கலை திட்டத்தை நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நோக்கங்கள் மற்றும் தேவைகள் அதன் அடிப்படையில இருக்கணும். என்னென்ன வளங்கள் உள்ளது, என்னென்ன வகையில அதை நம்ம கொண்டு சேர்க்க போறோம் அப்படிங்கிற உள்ளீடுல ஒரு தெளிவு இருக்கணும். ப்ராசஸ்ங்கிறது அதை செயல்முறைப்படுத்துகின்ற அந்த நிலை தான் ப்ராசஸ். அடுத்தது நம்ம என்ன நோக்கத்திற்காக செஞ்சோமோ அது வந்திருக்கா இல்லையா, அந்த அடைவு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த வெளியீடுகளை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளணும். சிஐபிபி மாடல். அப்ப அது எதெல்லாம் சொல்லுது? கான்டெக்ஸ்ட் இவாலுவேஷன், இன்புட் இவாலுவேஷன், ப்ராசஸ் இவாலுவேஷன் அண்ட் ப்ராடக்ட். இந்த இப்போ 4 மாடல் பார்த்தோம். இந்த 4 மாடல்லையும் உங்களுக்கு என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் நோட்ஸ் உங்களுக்கு பார்க்க முடியுதோ அல்லது வீடியோஸ் அவைலபிளா இருக்கோ நிறைய கேளுங்க, நிறைய வாசிங்க. ஏன்னா ஏறத்தாழ இந்த கலைத்திட்டங்கள்ல உள்ள 4 மாதிரிகள்லயும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனா சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். நம்மளை வளப்படுத்தி கொள்றது தப்பே இல்லை. சரி, அடுத்ததாக கலைத்திட்டம் ஒரு சிறந்த கலைத்திட்டமாக இருக்கிறதா என்பதை எவ்வாறு கண்டறிவது? அதாவது ஒரு கலைத்திட்டம் தனிநபருக்கும், அதாவது கற்போருக்கும், ஆசிரியருக்கும், சமூகத்திற்கும் பயனுள்ள ஒரு சிறந்த கலைத்திட்டமா என்று கண்டறியும் முறைதான் கரிக்குலம் எவாலுவேஷன். இதுல என்னென்னலாம் முக்கியம்னா, மாணவரின் அடைவு மற்றும் கற்றல் கற்பித்தல் முறைகள் சிறப்பானதாக அமைய வேண்டும். தேவைக்கு ஏற்றாற்போல் சிறு சிறு மாற்றங்களையோ இல்ல பெரிய மாற்றங்களையோ கலைத்திட்டத்துல நம்ம கொண்டு வரணும். அதே போல நலம் விரும்பிகள் மற்றும் பங்குதாரர்கள் அனைவருக்கும், இது யார் யாருங்கிறதெல்லாம் நம்ம போன யூனிட்ல நேத்து தெளிவா பார்த்தோம். அலுமினியா இருப்பாங்க, முன்னாள் மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பொறுப்புல உள்ளவங்க, அதிகாரிகளா இருக்கலாம், கல்வி சார்ந்த அதிகாரிகளா இருக்கலாம், பொதுமக்கள் எல்லாருக்குமே அந்த பொறுப்புணர்வு இருக்கு இல்லையா? அதனால எல்லாருடைய பங்களிப்பு என்ன, எல்லாருடைய நல என்பதை தெளிவுபடுத்த பார்ப்பதுதான் இந்த கலை திட்டத்தை மதிப்பீடு. இதை எப்படியெல்லாம் நம்ம செய்யலாம்? நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் போதே இடையிடையே பார்க்குற மதிப்பீடுகள் ஃபார்மேட்டிவ் இவாலுவேஷன் நடைமுறையில அப்படி வந்துட்டே இருக்கும். கடைசியில நம்ம நேற்று பார்த்த மாதிரி 3 மாதங்கள் கழிச்சோ ஒரு டேர்ம், 6 மாதங்கள் கழிச்சு ஒரு செமஸ்டர், இயர் அண்ட் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி கற்றுக் கொடுத்ததற்கு பின் வருகின்றது சம்மேட்டிவ் இவாலுவேஷன். இதை எப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்? ஒண்ணு உற்றுநோக்கல் மூலமாக, அல்லது தேர்வுகளை கண்டக்ட் பண்ணி பண்ணலாம், நேர்காணல் மூலமாக, அல்லது அவருடைய பின்னூட்டத்தை அறிந்து கொள்வதற்கு, அல்லது விளக்க குறிப்புகளின் மூலமாக, தகுதி நிலை
விளக்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுல ஆசிரியருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதனால ஆசிரியர் ஒரு கலைத்திட்டத்தை உருவாக்குவதிலும் சீரமைப்பதிலும் மிக முக்கிய ஒரு பங்களிக்கின்றவர் ஆசிரியர் தான். அதனால தேவைக்கு ஏற்றாற்போலும் பலதரப்பட்ட மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் அந்த ஒரு கலைத்திட்டத்தை வடிவமைக்க வேண்டும். அதே போல புதிய புதிய முறைகளும் வளங்களும் அறிமுகமாகும் போது அவை அனைத்தையும் உள்ள அப்படியே நம்ம உள்ளீடாக கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அது முக்கியம். அதே போல எப்பப்போதெல்லாம் மாற்றங்கள் தேவை என்பதை ஒரு ஆசிரியர் அறிந்து கொள்கிறாரோ சமூக பொறுப்போடு அத மற்றவர்களுக்கு தெரிவித்து பாலிசி மேக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த முடிவெடுக்கிற நிலையில உள்ளவங்க அவங்க கிட்ட நம்முடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. ஸோ வலுவான ஒரு கலை திட்டம் என்பது ஒரு ஆசிரியருடைய சமூக பொறுப்பு. அதனால நீங்க இவ்வளவு ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ளுகின்ற உங்களுடைய கடின முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு பலம் தரும். ஆசிரியர் என்ற நிலை மாறி கண்டிப்பா நீங்க ஒரு நாள் பாலிசி மேக்கர்ஸ், நீங்க தான் இந்த திட்டமிடலுக்கான அடிப்படையை வகுக்கக்கூடிய கல்வியாளரா இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.